இந்த விரதத்தை எந்த வயதுல ஆரம்பிக்கணும்? எந்த வயதுக்காரர்கள் ஆரம்பிக்கணும்? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்போலாம் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒபிசிட்டியா இருக்காங்க. ரொம்ப குண்டா இருக்காங்க. ஸோ, இப்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இத பரிசீலிக்கலாமா? கட்டாயமா வயது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எந்த வயதில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் சின்ன வயசில் 5 வயசுலேயே ஒருத்தர் ஒரு குண்டா இருக்கிறான் ஒரு பையன் அப்படின்னாச்சுன்னா உடனே ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஒபிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு எதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னாச்சுன்னா அவங்களை விரும்பின பொருளை பார்த்த உடனே அதை சாப்பிடாம இருக்க முடியாது. அதுதான் அவங்களுக்குள்ள விரும்பின பொருள் மட்டும் இல்லை சார், எதை பார்த்தாலும் சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமா. ஸோ இதுக்கு தான் வந்து நாம என்ன பண்ணோம்னா ஒபிசிட்டின்னு ஒரு இதில் உடம்பை எடையை குறைக்கிறதுக்குன்னு ஒரு எபிசோட்ல நம்ம சொல்லியிருப்போம். இன்பிட்வீன், அதாவது சாப்பிட்ற போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹெர்பல் வாட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். முடிஞ்சா அதனுடைய லிங்கை கூட நீங்கள் அதில் போட்டுருங்க. அதை வந்து பின்பற்ற தொடங்கணும். ஓகே. இதில் வந்து என்னன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊற வச்ச அவல், அப்புறம் கொஞ்சம் பழங்கள், இது மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் அவங்கள சாப்பிட சொல்லி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்தெந்த பொருட்கள் அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா எடை குறையும், ஆரோக்கியம் குறையாம அப்படிங்கறத நம்ம அளவிட்டுட்டு அதை நம்ம அறிவுரை கொடுக்கணும். ஓகே. அது முதல் படியா இருக்கணும். இதுல இதை தாண்டி பட்டினி தேவை அப்படின்னாச்சுன்னா அவர்களால் இருக்க முடியும் அப்படின்னாச்சுன்னா தாராளமாக 5 வயதுக்கு மேல யாருனாலும் இருக்கலாம்.